இந்த உலகத்தில் நீ எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது. எந்த பொருளை தொட்டாலும் அது பணத்தோடு மட்டும் சம்பந்தப்பட்டது கிடையாது. இப்பொழுது சொல்லட்டுமா ஒரு விலையை? நீங்கள் எல்லோரும் இங்கே உட்கார்ந்து இந்த பேச்சை கேட்கிறீர்கள் இல்லையா? என் பேச்சை கேட்கிறீர்கள். என் பேச்சை கேட்பதற்காக நீங்கள் தரும் விலை என்ன தெரியுமா? ஃப்ரீ என்ட்ரி தானே சரவணன்? ஆனால் என் பேச்சை கேட்பதற்காக நீங்கள் தரும் விலை உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்க்கையின் மணித்துளிகளை இதோ என் பேச்சிற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களிடத்தில் பேசுவதற்காக தந்து கொண்டிருக்கும் விலை என்ன தெரியுமா? இவர்கள் தருகின்ற கூலி கிடையாது. நான் மறுபடியும் என் வாழ்நாளில் பெற்றுவிட முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை இதோ உங்களிடத்தில் பேசுவதற்காக தந்து கொண்டிருக்கிறேன். இதை அவர் சொன்னார். இந்த உலகத்தில் நீ எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை உண்டு. நான் இப்படி சொல்கிறேன், கற்றல் நிகழ்கிறது. வந்திருக்கக்கூடிய திராவிட கொள்கை பற்றாளர் கவிதை பித்தன் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் திராவிட கொள்கை பற்று கொண்டவள், ஆனால் கடவுள் நம்பிக்கை கொண்டவள். கடவுள் நம்பிக்கை கொண்ட நான் சொல்லுகிறேன், கடவுள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கடவுள் கடந்த காலமோ எதிர்காலம் இல்லை. கடவுள் என்பது நிகழ்காலம், அது நிகழ்ந்து கொண்டிருப்பது. வார்த்தைகள் தான் நமக்கு, சில வார்த்தைகள் தான் நமக்கு சில ஞானத்தின் வாசல்களை திறந்து வைக்கிறது. நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். ரூமி சொல்கிறார், தொழுகையில் சில வினாடிகள் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? தொழுகை நிகழ்த்துகின்ற எல்லா மணித்துளிகளிலுமா தொழுகை நிகழ்கிறது? கிடையாது. நீங்கள் மனதோடு அந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைகின்ற அந்த ஒற்றை வினாடியில் தொழுகை நிகழ்கிறது. அது எல்லோருக்கும் சாத்தியமாவது இல்லை என்பது ரூமியின் கருத்து. நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையில் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பது கூட நமக்கு தெரியாது. வந்து சேர்கின்ற பொழுது வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். துயரம் என்ன தெரியுமா? சொல் வந்து சேரும், கவனம் சிதறும். வந்து சேர்கின்ற அந்த வினாடியில் மணி ஒலிக்கும். பக்கத்தில் இருக்கின்றவர்கள் இதோ அப்படி பேசிக்கொண்டே இருப்பார்கள். இப்போ என் வகுப்பு இப்படி இருக்கோங்க.